Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபில்டரை பயன்படுத்தாம ஃபில்டர் காஃபி எப்படி பெர்ஃபெக்ட்டா போடலாம்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு காஃபிக்கு தேவையான பாலை காய்ச்சிக்கலாம். எப்போதும் நீங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துவீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாவே தண்ணி பால்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டர் காஃபிக்கு எப்பவுமே பால் கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதே சமயம் பக்கத்து ஸ்டவ்ல நான் ஃபில்டர் காஃபி பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது காஃபி பவுடரில் இருக்க டிகாஷன் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கலந்துருக்கும். இப்போ இது 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயம் பாலும் நல்லா பொங்கி வந்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் பால் வாடையும் இருக்காது. அதே சமயம் பாலும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். பால் கொதிச்சிட்ருக்க டைமில் ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காஃபி தூளும் நல்லா கொதிச்சிடுச்சு. அதே சமயம் பாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டிகாஷனை வடிகட்டிக்கலாம். இந்த டிகாஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வடிகட்டிக்கோங்க. இதோட 3/4 கப் அளவுக்கு நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பொதுவாக ஃபில்டர் காஃபிக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய சர்க்கரையை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் 2 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றவங்க ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலை இந்த காஃபி தூள் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரை வருதுன்ட்டு. பால் திக்காக இருக்கும்போது நமக்கு நுரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட ஃபில்டர் காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஃபில்டர் காஃபி போடணுன்னா ஃபில்டர் இருக்கணுன்ட்டோ இல்லாட்டி ஃபில்டரில் நம்ம காஃபி பவுடரை கொட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணுன்ட்டோ அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே ஈஸியாக நம்ம சட்டுன்னு காஃபி போட்டு முடிச்சிடலாம். அடுத்த முறை யாராச்சும் ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு காஃபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.